guys, welcome to Sports Together. ஸோ ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம் ஷார்ட்ஸ் இல்லாம. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல ஒரு அன்மார்க்கபிளி என்கேஜ்மெண்டா இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12K வியூஸ். அந்த 12K வியூஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒரு 1% சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கூட ஒரு 1K வந்துட்டு இருக்கும். ஸோ யாரெல்லாம் பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோல வழக்கமாக நம்ம சத்யா, தினேஷ் அண்ட் நியூ பிரவீன் தான். அவங்க பிரவீன் தெரியாது, பிரவீன் தான் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லா எடிட் பண்றது. ஸோ கண்டென்ட் நான் கொடுக்குறதா பிரவீன் தான் அதுக்கு உயிர் கொடுக்குறது. ஸோ பிரவீன் இன்னைக்கு வீடியோக்கே வந்திருக்கான். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் ஆஃப் வேங்க. ஒரு சூப்பர் ஐபிஎல் மாறிக்கிட்டு இருக்கு. கீழே இருந்த டீம் தான் ஸ்டார்டிங்ல இப்போ மேல வந்திருக்காங்க. ஸோ எப்படி போக போற தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்பாட்டுக்கு ஒரு மாதிரி ஃபயர் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் வீக்கா இருக்க போகுது. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் பார்க்கலாம். ஸோ 2 வீக்ஸ் நமக்கு தெரிஞ்சிரும் அந்த 3 and 4 யார் அப்படின்றது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம நியூ பிரவீன் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஆஃப் வேல? ஒரு மாதிரி நிறைய சிக்கலா போயிட்டு இருக்கு எல்லா டீமும் சொல்லலாம். ஆர்ஆரை தவிர்த்து யாருமே அங்க கம்ஃபர்டா இல்லைன்னு சொல்லலாம். கேகேஆருமே ஒரு 2 மேட்ச் வாங்கினாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் டவுன் பிஃபோர் ஒரு 40 ரன்ஸ் கீழே. ஸோ என்ன நினைக்கிறீங்க பிரவீன்? கண்டிப்பா அது இந்த சீசன் வந்து ஒரு யாராலுமே மறக்க முடியாத சீசனா மாறிட்டு இருக்கு. இவன் 260 அதுக்கப்புறம் யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. இப்போ 5 வாட்டி அடிச்சிட்டாங்க அதே ஸ்கோரை. அதுவும் ஆர்சிபியும் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, 262 கிட்ட வந்துட்டாங்க. அது போட்டு பொழக்கிறாங்க இந்த வாட்டி. பேட்டிங் தான், பவுலர்ஸ்லாம் ரொம்ப பாவம் இந்த வாட்டி. ஸோ பிளே ஆஃப்மே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு எல்லாம் நம்பினாங்க சிஎஸ்கே போவோன்னு. ஆனால் நேற்று மேட்ச் பார்த்தோன்னே அந்த ஒரு இதுவே போயிடுச்சு. எல்லா டீமும் இப்போ 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. உள்ள இருக்க டீம்ஸ் எல்லாருமே 12 பாயிண்ட்ஸ் அபோல இருக்காங்க. சிஎஸ்கே 10 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க அந்த டாப் 4 டீம்ஸ் தான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 2 சீட் வந்து சீல் ஆயிடுச்சு. ஆர்ஆர் கேகேஆர் தான் அது முடிவாயிடுச்சு. ஏன்னா கேகேஆர் நீங்க என்னதான் அன்ஸ்டேபிளா இல்லைனாலும் அவங்க 9 மேட்சஸ்லயே வந்து 12 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க மீதி 2 கீழே இருக்க டீம்லாம் வந்து 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா வந்து 10 மேட்சஸ் ஆடிருக்காங்க அவங்க. ஸோ கேகேஆருக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு. அவங்க கண்டிப்பா உள்ள போயிடுவாங்க. ஆர்ஆர் கன்ஃபார்ம் அது. ஸோ மீதி இருக்க அந்த 2 டீம் தான், எல்எஸ்டி அண்ட் எஸ்ஆர்எச் தான் வந்து காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்டி வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்லை. பட் எஸ்ஆர்எச் அவங்க கம்பேக் கொடுத்துட்டாங்க. பவுலிங் நேற்று மேட்ச்ல பார்த்துருப்பீங்க, அவங்க பவுலிங்லயும் கம்பேக் கொடுத்துட்டாங்க. பேட்டிங்ல மட்டும் நாங்கள் இல்லைன்னு. பூவி ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. நட்டுவும் வந்து பர்பிள் கேப் வாங்கியிருக்காரு. ஸோ பவுலிங்லேயும் அவங்க நல்லா கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்ஆர்எச்க்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு உள்ள போறதுக்கு. ஸோ அந்த ஒரு பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த எல்எஸ்டி, டிசி, அதுக்கப்புறம் சிஎஸ்கே, இந்த 3 டீமுக்கு தான் ஒரு ரேஸா இருக்கும். அதுல இப்போதைக்கு டாப்ல இருக்கிறது எல்எஸ்டி. பார்க்கலாம் அடுத்த மேட்ச்லாம். ஆனா அதான் பிரவீன், ஸோ நம்ம சொன்ன மாதிரி 260 வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கிறது போய் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றாங்க. பஞ்சாப். ஆமா பஞ்சாப். அது எங்க இருந்தாரு, இருக்காரானே தெரியாம இருந்தது இந்த சீசன்ல. அந்த சீசன்ல ஆனா அவர் இருக்காரா என்ன ஏதுன்னே தெரியல. கடைசியா அவரெல்லாம் வந்து 2016 அந்த சன்ரைசர்ஸ் மேட்ச்ல அவர் அந்த மாதிரி அடிச்சு பார்த்தது. டேவிட் வார்னரும் அவரும் 2 பேர் சேர்ந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க ஒரே மேட்ச்ல. அப்போ பார்த்தது இந்த மாதிரி ஜானி பேஸ்டோட ஒரு அருமையான செஞ்சுரி. அதுக்கப்புறம் வந்து இறங்கின இவரும் அவரும் வந்து அவரு போட்டு கொலக்காட்டு கட்டிட்டாரு. 28 பால்ல அவரு தப்பா எடுத்துன்னு வேற சொன்னாங்க பஞ்சாப். ஸோ அவர் வந்து ஒரு கொலக்காட்டு கட்டிட்டாரு. சூப்பரா அடிச்சிருக்காரு. அதுதான் அவரு கிட்டத்தட்ட 3 மேட்ச் நினைக்கிறேன். 2 மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு. இந்த மேட்ச் வந்து சரியான அடி. ஜானி பேஸ்டோவே மறந்துட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து அடிச்சாரு. 28 பால்ல 8 6 கிட்ட அடிச்சாரு அவரு. ஸோ ரொம்ப பஞ்சாபும் நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. நல்ல கம்பேக். போன வாட்டி சிஎஸ்கேவையும் ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட் மேட்சே பார்த்துக்கலாம், சிஎஸ்கே பிலோ 160 கீழே முடிச்சிருக்கலாம். ஹர்ஷல் பட்டேலுக்கு ஓவர் இருந்தது, ஹர்ஷிக்கு ஒரு ஓவர் இருந்தது.
சாம் கரனுக்கு போனாரு. அவரே நான் கேப்டன் சொல்லிட்டு அவரே போட்டாரு. அங்கதான் வீட்டுக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் நோ பால்ல 4 அப்புறம் 6 அதை வந்து ஹார்திக் பாண்டியாவும் பண்ணிட்டு இருக்காரு மும்பை இந்தியன்ஸ்ல. அவரும் நான் 4 ஓவர் போட்டுதான் தீருவேன், அவருக்கு ரிதமே வரலனாலும் அவர் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு ஒரு பக்கம். ஸ்டார்டிங்ல அவர் பாருங்க பும்ரா உட்கார வச்சு அவர் முதல்ல ஒரு போடுறாரு. அது அவர் லக்குக்கு விக்கெட் கிடைச்சிருச்சு ஹார்திக் பாண்டியாக்கு, கரனுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பிரவீனோடைய இதுபடி இதே டாப் 4 தான். சோ ஆர்ஆர் கேகேஆர் ஒரு ஸ்லாட்டுக்கு ஃபைட் வரும் கண்டிப்பா. அது சிஎஸ்கே இல்ல எல்எஸ்சி எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். ஆனா சிஎஸ்கே கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிக்கணும். அதுவும் எல்லாம் டிடியை தவிர மீதி எல்லாமே ஸ்டேபிளான டீமா தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ பார்க்கலாம், டப்பு தான் சிஎஸ்கே உள்ள போகும். அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு நல்ல ரன் ரேட்ங்க. கேகேஆருக்கு அப்புறம் நல்ல ரன் ரேட் இருக்கிறது சிஎஸ்கேக்கு தான். ஆமா, அது கண்டிப்பா கேப். நம்ம கண்டிப்பா ரொம்ப பெரிய கேப். சோ அதனாலதான் நம்ம ஏன் 2 ஈக்குவலான பாயிண்ட் 16ல வந்ததுன்னா கண்டிப்பா சிஎஸ்கே தான் உள்ள போவாங்க. எல்எஸ்சி 16 சிஎஸ்கே 16னா கண்டிப்பா ரன் ரேட் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே தான் உள்ள போவாங்க. அதனால தான் சிஎஸ்கேக்கும் எல்எஸ்சிக்கும் ஒரு நல்ல ரேஸ் இருக்கும். நான் வந்து பிரவீன் கூடயே போறேன். ஆக்சுவலி பார்த்தோம்னா இந்த டாப் 4 வந்து பிரவீன் சொன்னா ஆக்சுவலி எல்எஸ்ஜி வந்து சோக் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்எஸ்ஜியோட ஸ்பாட் தான் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு இடம்னு சொன்னோம். பட் ஆனா எனக்கு எல்எஸ்ஜி சோக் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ இந்த டாப் 4 டீம் தே டிசர்வ் ஆக்சுவலி. என்னன்னா சிஎஸ்கேவோட 4 டீமே ஒரு பெட்டர் சைடா இருந்திருக்காங்க. எல்லா ஸ்டாட்ஸ்லயும் சொல்றேன். சிஎஸ்கே ஒரு ஒன்றரை பவுலிங் அட்டாக் வச்சு பேட்டிங்கும் ஸ்டேபிளா இல்ல, பவுலிங்கும் ஸ்டேபிளா இல்ல, எல்லாத்துலயும் அடி வாங்குறாங்க. இப்போ சிஎஸ்கே ரொட்டேஷன், பேட்டிங் ரொட்டேஷனும் கேவலமா இருக்கு. போன மேட்ச் டூபே ஒன் டவுன் ஓகே, 2 டவுன் ஏன் டாரின் மிச்சல் இல்ல, ஏன் லெஃப்ட் ரைட் காம்போ பாக்குறாங்க? டூபே அவுட் ஆனா லெஃப்ட் ஹேண்டர் தான் உள்ள வரணுமா? சரி, அப்ப ஏன் மோயின் அலி உள்ள வரல? நிறைய இருக்கு ஆக்சுவலி. அப்படி பாக்குறது நல்ல क्वेश्चन சார். ஆக்சுவலா சமீர் ரிஸ்விக்கு மோயின் அலி வந்திருக்கும். ஏன் மோயின் அலி ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. நானும் பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்க மோயின் அலியை வந்து ட்ரஸ்ட் பண்ணலன்னா அதுக்கு ரச்சினி ஆடிட்டு போறாங்க. எதுக்கு ஆட வச்சுங்க? அவ்வளவு கீழே வந்து ஆடுறதுக்கு ஒரு டைம் மோயின் அலி ஒன் டவுன் ஆடுவாரு. ஓகேவா, விக்கெட் போனா பவர் பிளேல வந்து ஒரு 24 பால்ஸ்ல 50 அடிச்சு கிளம்புற ஒரு பிளேயர். அவரை போயிட்டு நீங்க உட்காந்து 6 டவுன் இன்னும் கேட்டா நல்ல இம்பாக்டே தருவாரு. அவர் ஒரு 30 ரன்ஸ் கிட்ட நல்லா அடிச்சு கொடுப்பாரு. அடிச்சு கொடுத்துட்டா மற்ற மேட்சஸ் கீழே வர மேட்சஸ்க்கு அது ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸா இருக்கும் அவர் அடிச்சு போறது. ஆக்சுவலா 2 மேட்ச் முன்னாடி பார்த்திருப்பீங்க, அந்த ஸ்பின்னரை போட்டு குழப்பாரு ரவி கிருஷ்ணா எல்எஸ்சி மேட்ச்ல. தொடர்ந்து 3 6 ஹேட்ரிக் 6 பார்த்திருப்பீங்க. நல்ல பேட்ஸ்மேன், அவர் கொஞ்சம் இயர்லியாவே இறக்கலாம். ஏன் அந்த தப்பா பண்றாங்கன்னு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஜடேஜா விக்கெட் வந்து ஒரு நத்திங் டு லூஸ் விக்கெட்டா பாக்குறாங்க. என்னன்னா இப்ப ஜடேஜா வந்து உள்ள போய் அடிச்சா நம்மளுக்கு அதான் சுனில் நாராயண் மாதிரி, சுனில் நாராயண் அடிச்சா நம்மளுக்கு பாக்கியம். ஜடேஜாவையும் சுனில் நாராயணையும் கம்பேரே பண்ணக்கூடாது. ஓகே, நான் சொல்றேன் பேட்டிங்ல கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, பட் ஆனா அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? சுனில் நாராயண் ஒன்னும் நல்ல பேட்ஸ்மேன் ஜடேஜா விட்டு இல்ல நான் அப்படி சொல்ல. அதாவது எப்படி சொல்றதுன்னா, பட்டா பாக்கியம் பட்டாட்டி லைக்கியம் மாதிரி ஆடுவாரு சுனில் நாராயண். ஆனா ஜடேஜா யோசிச்சு ஆடுவாரு. ஓகேவா, அவங்க 2 பேருக்கு ஒரு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க அதனாலதான் வந்து கௌதம் கம்பீர் வந்து அவர் ஓப்பனிங் இறக்குறாரு. அதுதான் வந்து நத்திங் டு லூஸ். ஆக்சுவலா அவர் பண்றதுதான் கரெக்ட், கௌதம் கம்பீர் பண்றதுதான். ஏன்னா அவர் வந்து பட்டா ஓகே, அவர் போக்ல ஆடுவாரு. ஆனா ஜடேஜா அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பேட்ஸ்மேன். அவர் வந்து பாலை பார்த்து கரெக்டா தான் ஆடுவாரு. அவர் வந்து ஸ்லோ ஸ்டார்ட் தான் கொடுப்பாரு. ஸோ அவரை வந்து நம்ம அந்த மாதிரி இறக்க முடியாது. நத்திங் டு லூஸ் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு ஏற்ப அவர் ஆடுவார். நீங்க பினிஷிங் இருக்கும்போது கண்டிப்பா ஜடேஜா அவர் இருக்கலாம். அவரு அப்போ நல்லா ஆடுவார். எனக்கு தெரிஞ்சு இயர்லியா அவரை இறக்குறது அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஆப்ஷன் தெரியும். அதனாலதான் நான் வந்து சுனில் நாராயண் கம்பேர் பண்ணாதீங்க கிடையாது. நான் சொல்றேன் அப்படிதான் இறக்குறாங்கன்னு சொல்றேன். இந்த லெஃப்ட் ரைட் காம்போ ரொம்ப பாக்குறாங்க. எதுக்காக அவ்வளோ பாக்குறாங்க? ஸோ இந்த டாப் 4 டீம்ஸோடய நான் போறேன். ஆர்ஆர், கேகேஆர், எல்எஸ்சி அண்ட் சரத். அதில் வந்து ஆர்ஆர், கேகேஆர் கன்ஃபார்ம். ஓகேவா, நோ அதர். எல்எஸ்சி, எஸ்ஆர்எஸ் ஓகே, அவங்க ஏதாவது டோக் ஆவாங்கன்னு தெரியல. எல்எஸ்சி பெட்டர் சைடு ஆக்சுவலி இன்னும் பார்க்கணும். அவங்க எல்லாருக்கும் முக்கியம். ராகுல், இன்டர்டிகா ப்ளஸ் போறாங்க. அவங்களாம் நல்லா இருந்ததுன்னா வந்து ஓகே பெட்டரா இருக்கும். ஸோ அதே இதோட தான் சத்யாவும் போயிருக்காங்க. பிரவீன் என்ன சொன்னாரோன்றது
ஸோ தினேஷ் கையில ஏதாவது ஒரு மாற்று இருக்கா? நான் எல்லாருக்கும் கடைசி ஒரு கேள்வி இருக்கு. ஒரு டீம், ஒரு முக்கியமான டீம், அந்த டீம் வந்து எதுவும் பண்ணல. அந்த டீமை பத்தி கடைசியா ஒரு 2 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் சரி, பண்ணிருப்பாங்க. நீ எந்த டீம் சொல்றது தெரியுது. அப்படி பார்த்தா 2 டீம் சொல்லலாம். தெரியாம இருக்குமா? அந்த 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 ஒரு டீம் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லிடலாம்ப்பா. ஆனா அப்படி சொன்னா பிரவீன் வந்து ஒரு யூத் ஆர்சிபி ஃபேனுங்க. நீங்க எல்லா மேட்ச்லயும் நீங்க இனிமேல் வர வீடியோலாம் பிரவீன்ல பார்க்கலாம். எங்கேயாவது ஆர்சிபியோட ஒரு ரெக்கார்டையும் ஒரு நல்ல விஷயத்தையும் உள்ள நுழைச்சிருவான். பாருங்க ஆர்சிபி 260 அடிக்க ஆரம்பிச்சது ஆர்சிபி தான் பர்ச்சேஸ்ல. அது பண்ணிதான் தோணும். ஏன்னா 10 வருஷம் ஆகுது அது அடிச்சு. 260 இப்பதான் அடிக்கிறாங்க. அதுவும் இம்பாக்ட் பிளேயர்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கிறாங்க. ஆர்சிபி ஸோ தினேஷ் கிட்ட போவோம். தினேஷ் எப்படி உன்னோட சாய்ஸ் எப்படி? இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி போயிருக்காங்க. சிஎஸ்கே நாட் இன் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் த ஆடியன்ஸ். நீங்க கொடுத்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நல்ல சப்போர்ட். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு நல்ல சப்போர்ட்டே கிடைச்சிருக்கு. கண்டினியூ த சப்போர்ட். நாங்கள் உங்கள் சப்போர்ட் இருக்கனால தான் வி கேன் கண்டினியூ த வீடியோஸ். நாங்கள் எப்போ போஸ்ட் பண்ணுவோம், நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ண தான் நாங்களும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, அதுவும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ண தான் எங்களோட மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். வி ஷால் போஸ்ட் வீடியோஸ் ரெகுலர்லி. ஸோ நான் இன்னைக்கு கண்டென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் தான் முக்கியம். ஒரு ஸ்டாண்டர்ட் ஆடியன்ஸ் வேணும். அந்த ஷார்ட்ஸ்க்கு நானும் பிரவீன் 11.5 வியூஸ்ல ஒரு 1% போட்டுருந்தாலும் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இன்னொரு மோட்டிவ் கொண்டு ரீச் ஆகும். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கண்டினியூஸ் ரிட்டென்ஷன் ஆகும். சொல்லு தினேஷ் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் எங்க சேனலை. ஓகே, நம்ம இப்போ டாபிக் என்னன்னா ஐபிஎல் மிட்வே தான் அதான் டாபிக். ப்ளஸ் வந்து யார் பிளே ஆஃப் போகிறோம் அதுதான் நம்ம டாபிக். அப்படி பார்த்தா ஆப்வியஸாக நம்ம ஃபர்ஸ்ட் 2 டீம்ஸ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தே ஆர் இன் சாலிட் பொசிஷன். அவங்க தான் கண்டிப்பாக போவாங்க, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த தேர்ட் பொசிஷன் எல்எஸ்ஜி கூட ஒரு ஸ்டேபிளான டீம். நம்ம சத்யாவும் நம்ம பிரவீனும் சொன்ன மாதிரி தே ஆர் ஆல்சோ ஸ்டேபிள். அவங்க ஆனால் என்னோட ஒரு ஸ்பாட் இருக்குன்னா அந்த 4th ஸ்பாட் யாரோடது, அது யாருக்கு அப்படின்றது தான். அந்த ஸ்பாட்டுக்கு யாரெல்லாம் இப்போ ஃபைட் பண்ணுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும்னா சிஎஸ்கே அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச் அண்ட் தென் டிசி. பிபிகேஸும் இருக்காங்க, ரேஸில் இருக்காங்க. பட் ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா இந்த டீம்ஸ்க்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 டீமில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற, கொஞ்சம் வந்து ஒரு பிட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற டீம் வந்து எஸ்ஆர்ஹெச் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எப்பயாவது அவங்க வந்து எங்கேயாவது ஸ்ட்ரகிள் பண்ணி லைக் அவங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணாமல் மேட்சை விடுறதுக்கான சான்சஸ் அதிகம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கம்பேர்ட் டு தட் எல்எஸ்ஜி வந்து ஒரு ஸ்டேபிளான செட். அவங்க பேட்டிங்கும் போலிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் நம்ம எஸ்ஆர்ஹெச் கன்சிடர் பண்ணால் அவங்க ரொம்ப ரிலே ஆகிறாங்க. நீங்கள் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தே போல் வெரி வெல். ஆனால் அதுவும் ஒரு சிங்கிள் பேர் விக்டரியாக தான் நான் பார்க்குறேன். லாஸ்ட் ஓவரில் நம்ம புவனேஸ்வர் போட்டது வந்து எக்ஸ்ட்ராடினரி போலிங். அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த லாஸ்ட் பால் விச் இஸ் ஒரு குருஷியலான பால், அது அந்த மாதிரி போய் அந்த மாதிரி அவுட் ஆவாங்க நம்ம யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு செம வண்டரான மேட்ச். அது எப்படி ஆர்ஆர் வந்து அந்த மேட்ச் அவங்க கையிலேருந்து விட்டாங்க அதுன்றது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி ஒரு பேட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அப்படி கையில் மேட்ச் கொண்டு வந்துட்டு எண்ட் ஆஃப் தி மேட்ச் இப்படி லூஸ் பண்ணுறதுன்றது ஆர்ஆர் ஒரு கதை, அது ஒரு ரெகுலராக நடக்கிற கதையாக ஆயிடுச்சு இப்போ ஆர்ஆருக்கு. ஆனால் அவங்க ஆப்வியஸாக எல்லாம் இப்போ லாஸ்ட் ஐபிஎல்லும் அவங்க நல்லா ஸ்டேஜஸ் தான் நல்லா போய் முடிச்சாங்க. ஆனால் அவங்க செகண்ட் ஹாஃப் மேலே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இந்த தடவை அவங்க பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி நல்லாவே இருக்கு. ஆனால் இந்த கடைசி எண்டில் வந்து அந்த சிஎஸ்கே மாதிரியோ ஒரு எம்ஐ மாதிரியோ இந்த வருஷம் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் அவங்க கொண்டு வர மாதிரி அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணுறது, அந்த பார்ட் வந்து நான் ஆர்ஆர்கிட்ட மிஸ்ஸிங்காக பார்க்குறேன். அது வந்து நம்ம ஜெயா கேட்ட கொஸ்டினுக்கு நான் என்னோட ரிப்ளை சொல்கிறேன். அண்ட் தென் ஆப்வியஸாக இஃப் அட் ஆல் தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த 4th பொசிஷன் எஸ்ஆர்ஹெச் தான் கீழே வருவாங்க. அப்படி போனால் சிஎஸ்கே போனால் நல்லா இருக்கும். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன், நம்ம எல்லாரும் சிஎஸ்கே ஃபேன் தான். சிஎஸ்கே போனால் நல்லா இருக்கும் ஏன்னா நான் யோசிக்கிறேன். ஆனால் இங்கே நம்ம பிரவீன் இருக்காருல்லங்க, அவர் வந்து ஒரு சரியான ஆர்சிபி ஃபேனுங்க. ஆர்சிபி மட்டமா இருந்தாலும் ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுவாரு, ஆர்சிபி நல்லா பண்ணாலும் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஆர்சிபி ரொம்ப ஏன் எல்லா டைமும் ஏதாவது ஒரு பிக் பலர் பண்ணுவாங்க ஆர்சிபி. அதை என்ன பண்ணாலும் அதை தாங்கிட்டு ஒரு ஆர்சிபி ஃபேனா அவர் இருக்கிறது அவருக்கு பெருமையா இருக்கும். இல்லை எங்களுக்கு அதை பாக்குறதுக்கு ஒரு பெரிய தனித்தரமான ஆர்சிபி ஃபேனா இருக்கு. ஆமா, நிறைய பேர் பெருமையா இருக்கு. ஆமா, மாற்றாருங்க எங்க கிட்ட வந்து. நாங்களாம் வந்து கேட்கறோம், அவரா வந்து மாற்றாரு. ஆனா அவர் இன்னொன்னு சொல்லிடுவாரு, இப்போ உங்களுக்கு தோனி இருக்காருங்க, தோனி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
அடுத்த சீசன் பார்க்கலாங்க. இப்பயே ருத்ராஜோட ஃபீல்டிங் செட்டப், அந்த பவுலர் சேஞ்சஸ், அந்த ஓவர் சேஞ்சஸ்ல எவ்வளவு இஷ்யூஸ் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களாங்க. நெக்ஸ்ட் இயர் வாங்க நீங்க, அப்போ வந்து ஆர்சிபியா நம்ம சிஎஸ்கே அடிச்சு பார்க்கலாங்கன்றாரு அவர் எங்க கிட்ட வந்து. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ருத்ராஜ் வந்து கண்டிப்பா அவர் வந்து அப்சர்வ் பண்ணுவார் கேம. அவர் தோனி மாதிரி ஃபைனா கொண்டு போவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காம்னஸ், அந்த அந்த ஏதாவது ஒரு ஃபீல்டிங் மிஸ் பண்ணா அதை வந்து எடுத்தோடனே அவரை பத்தி, அந்த ஃபீல்டரை பத்தி யோசிக்கிறது, அந்த தேவையில்லாம வந்து அந்த இப்ப நம்ம ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிட்டோம்னா, மேட்ச் ஜெயிச்சா வந்து நான் தான் ஜெயிச்சேன்ப்பா, நான் தான்ப்பா மேட்ச் வின்னரு, நான் தான்ப்பா எல்லாம் பண்ணேன்னு எடுத்துக்கிறது. ஆனா மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் லைக் இந்த பிளேயரால தான் நடந்துச்சு, இந்த பிளேயரால தான் விக்டரி லூஸ் ஆச்சு அப்படின்ட்டு மத்த பிளேயர் கிட்ட கை காமிச்சிட்டு விட்டுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஆட்டிடியூட் நம்ம ருத்ராஜ் கிட்ட நம்ம பார்க்கல. ருத்ராஜ் நல்லா தான் நல்ல பண்றாரு. பாயிண்ட். யா நான் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்து நினைக்கிறேன். யா சொன்னாரு போட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து போயிருக்கணும், கோஸ் ஆன் டு சாஃப்ட்வேர் போயிருக்கலாம், போகாத தான் தோத்தோம் அப்படின்னு சொன்னாரு. எந்த கேப்டனும் இது வரைக்கும் அவங்களுடைய ஃபெலோ பிளேயர்ஸை குறை சொல்லி பார்க்கலாம். அந்த மேட்ச் திலக் ஹையஸ்ட் அந்த கேமா உயிர்ல வச்சிட்டு இருந்தது திலக் வர்மா. அப்படி நீங்க அவ்வளவு அக்கறை இருந்தது அப்படின்னா அது பண்ணது. நான் நம்ம ஷாட்ஸ்ல சொல்லிருந்தோம், ஹர்திக் பாண்டியாவை நான் எதிர்க்கல, நம்ம ஷாட்ஸ்ல நான் பேசும்போது அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா பண்ணது மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லணும். ரோஹித் சர்மாவுக்கும் அவங்களுக்கு இருக்க டிஸ்பியூட் அன்அபிஷியல் நியூஸை இப்பவும் சொல்றேன், நம்பாதீங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியன் டீம்ல விளையாட போறாங்க. ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், ரோஹித் சர்மா கேப்டன் பண்றாரு, ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன்சி பண்றாங்க இந்த T20 வேர்ல்ட் கப்ல. நான் சொன்னேன், டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல ஒரு இந்தியன் கேப்டன் ஒரு நான் இந்தியன் கேப்டன் கிட்ட விளையாடுறது நல்லது கிடையாது. பட் ஹர்திக் பாண்டியா அந்த ஹேட்டர் பரப்புறது அது நல்லது, நல்ல விஷயம் இல்லை. பட் அவர் கேப்டன்சி கொஸ்டின் பண்ணலாம். அவர் கேப்டன்சி கண்டிப்பா கொஸ்டின் பண்ணலாம். புவர் கேப்டன்சி, ரொம்ப புவர் கேப்டன்சி. குஜராத் டைட்டன்ஸ்ல எவ்வளவு நல்லா கேப்டன்சி பண்ணாரோ அதுக்கு ஆப்போசிட்டா மும்பை இந்தியன்ஸ்ல பண்ணிருக்காரு. என்ன பவுலிங் ரொட்டேஷன் அது! ஒரு திலக் வர்மா குறை சொன்னது அன்அக்செப்டபிள். ஆமா ஆமா ஜெயத், நீங்க சொன்ன கரெக்ட். பிளஸ் வந்து அவரு வந்து அவரோட கரெக்டான கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காரா? திலக் வர்மா மட்டும் தான் எம்ஐ. ஆமா ஆப்வியஸ்லி. வேற யாருக்கு பண்றான்னு எனக்கு தெரியல. அவர் மட்டும் தான் ஆடுறாரு பேட்டிங்ல, திலக் வர்மா மட்டும் தான். அவரெல்லாம் கொஸ்டின் பண்ணவே முடியாது கண்டிப்பா. ஆமா அவரு கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் போடுறாரு டீமுக்காக. ஆனா வந்து ஹர்திக் பாண்டியா என்னன்னா அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காரான்றதே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அவர் ஒவ்வொரு மேட்சும் ஏதாவது ஒரு இஷ்யூல மாட்டிக்கிறாரோ, தானாவே உள்ள போய் மாட்டிக்கிறாரோன்னு தோணுது. ஏன்னா அவரோட பவுலிங் ரொட்டேஷன்ஸா இருக்கட்டும், இனிஷியலா அவரே ஓவர்ஸ் வந்து போடுறதா இருக்கட்டும், டீம் சைடு வந்து யோசிக்கிறாரோ இல்லையோன்னு எம்ஐ ஃபேன்ஸ்க்கே ஒரு டவுட்ஸ் வர மாதிரி அவரோட ஆக்ஷன்ஸ் இருக்கு. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அட் த சேம் டைம் எண்ட் ஆஃப் தி டே ஐபிஎல் இஸ் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நடக்குது. இட்ஸ் லீக், ஒரு ஐபிஎல் இந்த இன்டர்நேஷனல் லீக் தான், சும்மா நம்ம விளாடுறோம் அவ்வளவுதான். ஆனா நம்ம இந்தியா டீம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். எல்லாருமே இப்போ ஒன்னா சேர்ந்து ஆட போறாங்க. ஸோ ஈக்குவலா நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். எந்த ஏற்றரும் நம்ம ஹர்திக் பாண்டியா மேல நம்ம காட்ட முடியாது. அதுவும் நம்ம யோசிக்கணும். இப்போ அவர் இது பண்றாருன்றதுக்காக இந்தியா டீம்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணல. இப்போ இந்தியா டீம்ல ஏதாவது ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷன் அவர் தான் ஹேண்டில் பண்ணும். அந்த டைம்ல அவர் வந்து அவரோட வேலையை கரெக்டாக செய்வாருன்னு நம்ம நம்பணும். ஸோ அது இந்த ட்ரஸ்ட் நம்ம ஹர்திக் பாண்டியா மேல கண்டிப்பா வைக்கணும். நம்ம எந்த சமயமும் அந்த ட்ரஸ்ட்டை நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. அவர் ஒரு பிளேயர் தான். லிட்டரலா நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணுவோம், பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அவரோட கேப்டன்சி இஷ்யூஸ் வந்துன்னா நம்ம வந்து கொஸ்டின் பண்ணணும். அட் த சேம் டைம் அவர் ஒரு பிளேயரா ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுவும் நம்ம பண்ணணும். அது வந்து நிறைய இடத்துல அதை வந்து அந்த அந்த லைன் வந்து கிராஸ் பண்றாங்களோன்னு ஒரு பெரிய நடக்குது. அதை நான் பார்க்குறேன், என்னோட அப்சர்வேஷன் அது. இது நான் சொல்லணும்னு நினைச்சேன். அட் த சேம் டைம் இப்போ நீங்க அதே சொன்ன மாதிரி தான், இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த டாப் 4 தான் அது ஓரளவுக்கு ஃபிக்ஸட். இஃப் ஆல் சிஎஸ்கே உள்ள போனாலும் அவங்களால அந்த பிளே ஆஃப் வின் பண்ணி லைக் கப்பை தூக்குவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய டவுட் தான் இந்த வருஷம். ஏன்னா கன்சிடரிங் த பவுலிங் சைடும் பேட்டிங் சைடில் அந்த ஷஃபுல்ஸ் தான் ஓகேவா, அது கூட நம்ம மானிட்டர் பண்ணி என்ன பண்ணலாம் அசஸ் பண்ணி இது பண்ணலாம். பட் பவுலிங் பெரிய பிக் ப்ளோங்க, நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க. நம்ம துஷார் தேஷ்பாண்டேவா இருக்கட்டும், நம்மளோட முஸ்தபிசுர் ரஹ்மான் வேற போயிட்டாரு. நம்ம பத்திரனா என்னாச்சுன்னு தெரியல, அவருக்கும் இன்ஜுரி. பட் அவர் வந்து விசா ப்ராசஸும் அவருக்கும் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கும் அவர் போறாரு. லைக் லாட் ஆஃப் இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்குங்க. ஸோ வந்து பேட்டிங்கும் நம்ம எப்படியோ பேட்டிங் இஷ்யூஸ் இருக்கு, ரஹானே நல்லா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, அது கூட அட்ரஸ் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் பவுலிங் எப்படி அவங்க ரிஃபண்ட் பண்ண போறாங்க, எப்படி அந்த அந்த பிளே ஆஃப்ஸ் அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க. இருக்காரு நம்ம தோனி இருக்காருன்னு நம்ம நம்புறோம். தோனியும் ஃபுல் டிசிஷன்ஸ் எடுக்கிறது இல்ல, எல்லாமே இப்போ அவரு ஃபுல்லா லீவ் பண்ணிட்டாரு. நம்ம ருத்ராஜ் கிட்ட ஆல்மோஸ்ட் அவர் தான் எடுக்கிற மாதிரி தெரியுது பவுலிங் ரொட்டேஷன்ஸ்லாம். ஸோ வந்து அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அவங்க உள்ள போனாலும் எல்எஸ்ஜி செம்ம ஸ்டேபிளா இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா மேபி ஒரு டீம் உள்ள போலாம்னா அது சிஎஸ்கோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட
என்னோட ஆசையும் அதுதான், நான் அது போகணும்னு நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் நம்ம பிரவீன் சொன்னதும் நான் அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன். ஆர்சிபி வந்து சேஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க, அவர் 260 அவர் சேஸ் பண்ணான்னு சொல்றாரு. ஆனா என்னன்னா, ஏதாவது ஒரு பெரிய பிளண்டர் எல்லா வருஷமும் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அவங்க பண்ணது அந்த பெரிய பிளண்டர்னா வில் ஜாக்ஸை இறக்காம விட்டதுங்க. அதை அவங்க பண்ணியிருக்கணும். அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அந்த கண்டென்ட் பிளே ஆஃப் கண்டென்ட்ல கண்டிப்பா ஆர்சிபி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அதை பண்ணல, அதனால இப்போ அவங்க கீழே இருக்காங்க, அவ்வளவுதாங்க. மற்றபடி பவுலிங் வீக்கு, பேட்டிங் இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு பவுலிங் எல்லாம் மேட்ரே இல்லைன்னு ஆர்சிபி ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட கேம் இருக்கு. ஆனா அவங்க எந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது ஒரு விஷயம், அதை அவங்க சரியா பண்ணல. அந்த இடத்துல கோட்டை விட்டாங்க. பார்ப்போம் அடுத்த நெக்ஸ்ட் சீசன் சக்சஸ் சீசன்ஸ்ல அவங்க கப்பை தூக்குறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி தான் அங்க பார்க்கணும். இதாங்க என்னோட அப்சர்வேஷன். ஸோ இதுவும் அதேதான். பட் எஸ்ஆர்ஹெச்க்கு பதிலா சிஎஸ்கே வரலாம் அப்படின்றாரு. பட் மோர் ஓவர் அதே டாப் 4ல தான் போறாங்க. ஸோ நல்ல பாயிண்ட்ஸ், நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாரு. எல்லா டீமே இது வந்து பிரவீன் மைண்ட் வாய்ஸ் முடிக்கும் போது என்னெல்லாம் வச்சு முடிச்ச ஸ்டார்டிங்கும் என்னை வச்சுதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன், என் டீம் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்ரி கேங் ஆஸ் ஆர்சிபி ஃபேன்ங்க, அவ்வளவுதாங்க. எங்க கேங்ல அவன் ஆர்சிபி ஃபேன். ஆப்வியஸா நம்ம அவரை பத்தி பேசணும்ல. ஒரு ஆர்சிபி ஃபேன் என்ன சொன்னாலும் தாங்க இதயம் அது அப்படின்னு. எங்க கேங்ல பிரவீன் தான் அது. எல்லாருமே ஆசை. ஆர்சிபி வந்து ஒரு கப் அடிக்கணும்னு எல்லாருமே ஆசை. சிஎஸ்கே ஃபேன், என்ஐ ஃபேன், யார் எல்லாருமே ஆசை இருக்கு. பட் அந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆப்ஷன்ல. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். 24 crore பர்ஸ்ல வச்சுக்கிட்டு 22.5 crore வரைக்கும் ஸ்டார்டிங் ஆப்ஷன்ல ரைஸ் பண்ணாங்க உங்க பேட. இந்த மாதிரி ஒரு இன்னும் எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கோடியில யாரை வாங்கிருப்பீங்க, யாரை வாங்க முடியும் உங்களால? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மிச்ச 1.5 கோடியில பேஸ் பிரைஸ் 20 lakh இருக்க ஒரு அண்டர் 19 இந்தியன் பாடி மகாட்டா மாதிரி வச்சுக்கோங்க. மகாகால ஒரு இந்தியன் பிளேயர் தான் நீங்க எடுத்துக்க முடியும். அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சின்ன சுவாமி கிரவுண்ட் டைமென்ஷன் சின்னது. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி அதை கொண்டு வரும். அவர் இதுக்கு ஐபிஎல்லே ஹோம் அட்வான்டேஜ் லீஸ்ட் பர்சன்ட்ல வச்சிருக்கிறது ஆர்சிபி. ஏன்னா கிரவுண்ட் சின்னது, அவங்க பவுலிங்ல நம்ம மோசம். அந்த அவுட்ல பாருங்க, அவே கேம்ஸ்ல பாருங்க ஆர்சிபி நல்லா விளையாடுவாங்க. பட் ஹோம் கேம்ஸ்ல தோப்பாங்க. ஏன்னா கிரவுண்ட் டைமென்ஷன் சின்னது. அவங்க எடுக்கிற ஷார்ட் ஆஃப் பவுலரும் வந்து நல்லா பேஸ் குத்தி போடுற பவுலர் அடிக்கடி கண்டிப்பா அவரு கேட்காரு சுத்தி ஆஃப் சென்சுரி போட்டுட்டு இருக்காரு அவரு எல்லாமே. அவர் மேட்ச் போறாரு. ஆனா கேட்கற மேட்சும் நிறுத்துறதா இல்ல. கீழே வந்துட்டு விக்ரம் இதெல்லாம் பண்ணி யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போடுறாங்க. பட் கேட்கறது நல்லா போட்டுருக்காரு, ஆர்சிபி நல்லா போட்டுருக்காரு. அந்த ஒரு இதுல தான் ஆர்சிபி எடுத்தாங்க. அதனால அவர் வந்திருந்தா இன்னும் மோசமா போயிருக்கு. என்னுடைய டாப் 4 ப்ரெடிக்ஷன் எல்எஸ்ஜி தான் ஃபர்ஸ்ட். எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் நம்பர், ஆர்ஆர் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து கேகேஆர். பட் கேகேஆரும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் அவங்க குவாலிஃபை ஆடுவாங்க, கம்பல்ல ஈஸியா குவாலிஃபை ஆயிடுவாங்க. அவங்க கன்ஃபார்ம் தேர்ட் எல்எஸ்ஜி, ஃபோர்த் சிஎஸ்கே சொல்றாங்க. ஏன் எஸ்ஆர்ஹெச்கே நான் போல? சிஎஸ்கே ஃபேனா பேசுறேன். எஸ்ஆர்ஹெச்கேல எனக்கு ஒரு கன்ஃபார்ம் என்னன்னா, அவங்களுடைய ப்ராப்ளம் இப்ப வெளில வருது. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? ரெட்டி நல்லா விளையாடுறாரு, அது நல்லா விளையாடுறாரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே குறையுது. பட் நடுவில் ஒரு நல்ல ஷாட்ஸ் ஃப்ரம் ரெடினால ஒரு 200 மேல போஸ்ட் பண்ணாங்க. பட் அந்த 200 சேஸ் பண்ற கேப்பபிலிட்டி இப்ப கைப்பற்ற ரெடிக்கு இருக்கு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பவுலிங் நல்ல பவுலிங் சொல்ல முடியாது. நேற்று மேட்ச் நமக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் பதிரானா. அந்த பதிரானான்ற பவுலர் சொல்லியிருக்கேன் ஆரம்பிக்கிறதுக்கு ஆக்சுவலா எல்லாருமே கலாச்சாரம் இந்த ரீல் எல்லாம் ஆர்சிபியோட பவுலிங் பார்த்து ஆர்சிபி பவுலர்ஸ் எடுக்க மறந்துட்டாங்க. ஆக்சுவலா நான் வந்து தினேஷ் அப்படியே சொன்னேன், சிஎஸ்கேக்கும் ஒன்றும் பெருசா பவுலிங் இல்லை நினைக்கிறேன், வேணா பாருங்க அப்படின்னு. நல்ல நடந்துட்டு இருக்கு, அது மறந்துட்டான்னு நினைக்கிறேன் தினேஷ். நான் நிறைய வாட்டி நான் மறக்காதல்லப்பா, கரெக்டு தான். நான் அக்செப்ட் பண்ணேன் அப்பயே அந்த நீ சொன்னதா. பட் நான் என்ன நினைச்சேன்னா, ஓரளவுக்கு எல்லாமே லைக் என்ன சொல்றது, இப்ப இந்த மாதிரி பேட்டிங் இருக்கும்னு நம்ம அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல.
இந்த மாதிரி போன வாட்டி பவுலர்ஸ் வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க பேட்டர்ஸ் 260 250 200 பிளஸ் இந்த மாதிரி இவ்வளவு ஸ்கோர்ஸ் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த சீசனு பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு எப்படி நைட் மேர் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும் நம்ம அடுத்த சீசன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆஸ் எ ட்ரூ கிரிக்கெட் ஃபேன் இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் வந்து எங்கேஜிங்கா இருக்கு. இப்போ சும்மா வந்து மேட்ச் என்டர்டைன்மெண்ட்காக பாக்குறவங்களுக்கு எங்கேஜிங்கா இருக்கு. ஆனா எனக்கு எங்கேஜிங்கா இருக்கான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா ஒரு க்ளோஸ் மேட்ச் எனக்கு வேணும். ஒரு ஒரு 2 or 3 மேட்ச் ஸ்கோர் அந்த அந்த சின்ன ஸ்கோர் அடிச்சு அதை டஃப் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் மேட்சஸ் வேணும். அந்த மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லா மேட்சுமே நீ 260 அடிப்பா, நான் 261 அடிக்கிறேன்ப்பா, எல்லா மேட்சும் அப்படியே போவோம்ப்பா, நம்ம முடிச்சிருவோம்ப்பா. பழைய ஐபிஎல் வைபே போயிடுச்சு. அது 170 ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட்னுவாங்க. முன்னாடில 170 180 மேல போனாலே ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட். 200ன்றாங்க பாஸ் ஸ்கோர். பாஸ் ஸ்கோர் 150 160 சொல்வாங்க. 200 ஸ்கோர் போனா கன்ஃபார்ம் வின் அப்படின்னு இருக்கும். ஆனா இப்போலாம் அந்த 200 160 மாதிரி ஆயிடுச்சு. 160 150 மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க ஒரு 201 ஓகே ஒரு 200 பிளஸ் ஸ்கோர் பட் நல்லா இருந்தது பாருங்க. இந்த மேட்ச் கடைசி பால் வரைக்கும் போச்சு. இப்ப இதே வந்து எஸ்ஆர் 270 அடிச்சிருக்காங்கன்னா தெரியாது, கஷ்டம். 230 அவுட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கேமோட இது போயிடுச்சு, ஒரு அந்த விறுவிறுப்புன்றது போயிடுச்சு. அதை கொண்டு வரணும். அந்த சொல்லிட்டு இருந்த மாதிரி சிஎஸ்கேவோட போயிடான கொஸ்டின் நிறைய இருக்கு. அந்த பிளேயிங் லெவலை ஷஃபிள் பண்றாங்க. ஷேன் வாட்சன் இப்படி சொல்லியிருந்தாரு, சிஎஸ்கே தான் ஏன் பெஸ்ட் பிரான்ச்சைசினா அவங்க பிளேயிங் லெவல்ல மாற்றவே மாட்டாங்க. நல்லா விளையாடினாலும் சரி விளையாடலனாலும் சரி அதே லெவல் நீ விளையாடு, நீ ஃபயர் ஆகுற. பட் ருத்ராஜ் கேக்வாடும் மேனேஜ்மெண்ட் மாத்திட்டே இருக்காங்க. ஏன் அப்படி மாத்துறாங்கன்னு தெரியல. சிவம் குரூப்பேவை போன மேட்ச் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து நல்ல விஷயம் ஒன் டவுன்ல. ஏன்னா ஸ்பின்னர் அட்டாக் கொண்டு வந்தாங்க. பட் அவுட் ஆன உடனே டேரன் தான் வந்துருக்கு. சத்யா சொன்ன மாதிரி நீங்க எதுக்கு ஜடேஜா வந்தாரு? ஜடேஜா வந்த உடனே பிஸ்வி மோகின் அலி இருக்காரு. இப்போ நீங்க ஏன் ஜடேஜாக்கு போனீங்கன்னா டெஃபினட் காம்போக்கு போனீங்க. எனக்கும் புரியல. அவரு பவுலர்ஸ் அவரு அந்த அளவுக்கு போக மாட்டாரு ஸ்பின்னர்ஸ் பவுலிங்ல. ஆனா பேட்டிங்ல கூட மோயின் அலி அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. பேட்டிங் கூட தர மாட்டாரு. அவர் ஸ்பின்னர் பேட்டிங் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன், அவரு ஒண்ணுமே புரியல. அவர் நல்ல பேட் ஸ்விங் வச்சிருப்பாங்க மோகின் அலி. அவருடைய ஸ்லாட்ல விழுந்துனா நல்ல எபிலிட்டி இருக்கு அவருக்கு சிக்ஸ் அடிக்கிறது. நீங்க ஸ்பின்னை எப்படி சிவம் ட்ரஸ்ட் பண்றீங்களோ மோகின் அலி ட்ரஸ்ட் பண்ணலாம். அதே கேரக்டர் தான் மோகின் அலி. ஓகேங்களா? நீங்க எதுக்கு ஜடேஜா வந்து நீங்க 70 நம்ம டோனி மாதிரிங்க. டோனி மாதிரி ஜடேஜா, அதுவும் ஜடேஜா வந்து எல்லா மேட்சும் ஆடுவாரு. நீங்க ஜடேஜா பிக் மேட்ச் பிளேயர். எனக்கு ஒரு 20 ரன் வேணும் 6 பால்ல ஜடேஜா இருக்காருன்னா நம்பலாம். ஜடேஜா முடிச்சு கொடுப்பாரு. ஒரு 60 ரன் 25 பால்ல 30 பால்ல ஜடேஜா முடிக்க மாட்டான்னு நம்ம சொல்லிடலாம். முடிக்க மாட்டேன், வாய்ப்பு இல்லை. ஜடேஜா ஆக்சுவலி அந்த ஃபைனல் ஓவர் இந்த டச் முடிக்கிற அன்பிலீவபிள் பால் கொடுத்தாலும் ஜடேஜா முடிப்பாரு. அதுதான் நீ பிரவீன் சொன்ன மாதிரி ஸ்பின்னுல ரொம்ப டேலண்டா இருக்காங்க. சிஎஸ்கே கிட்டத்தட்ட 170 ஓவர்ஸ் ஃபாஸ்ட் போர்டர்ஸ் போட்டிருக்காங்க சேப்பாக்ல. வெறும் 37 ஓவர்ஸ் தான் ஸ்பின்னர். எங்கேயாவது பார்த்துருக்குமா? சேப்பாக்ல பார்த்துருக்குமா? ஓடவே பார்க்கல. அந்த மாதிரிலாம் பண்ணாரு. சொல்லி என்ன பிரச்சனைனா சேப்பாக்ல வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்த பிச் இந்த வருஷம் கிடையாது. அவ்வளோவா ஸ்பின் அசிஸ்ட் பண்ணுது நம்ம டேரக்டா சொல்ல முடியாது. ஸோ அவங்க அதுக்கு என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியுமோ அதை அப்படியே மாடிஃபை பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அந்த அளவுக்கு இல்லையே. அந்த பால் திரும்புறதா இருக்கட்டும், அந்த பால் டிப் ஆகி கொஞ்சம் ஸ்லோவா வருது, பால் பேட்டுக்கு வராதுங்க முன்னாடிலாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலே போதும், ஈஸியா ஆடிடுற மாதிரி இருக்கு. மாத்திருக்காங்க லைட்டா இந்த நம்ம பிச்சர்ஸ் சென்னையில. நான் என்ன சொல்றேன்னா, ஜடேஜா ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர்லாம் கொடுத்து நம்ம பார்த்தது இல்ல. அவருக்கு நம்பி கொடுக்கலாம், 4 ஓவர்ஸ் கொடுக்கலாம். நீங்க என்னதான் இருந்தாலும் 16th ஓவர் நீங்க அவர் தான் போட்டுருக்கோம் எல்எஸ்சி மேட்ச்ல. அவருக்கு 2 ஓவர் நான் போட்டு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது சிஎஸ்கே மேட்ச்ல ஜடேஜா 2 ஓவர் நான் பார்த்தேன். மினிமம் 3 ஓவர்ஸ் போடுவாரு. அன்னைக்கு எதுக்கு 2 ஓவர் கொடுத்தாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அன்னைக்கு வந்து 16th ஓவர் இவர் போட்டாரு. கிட்டத்தட்ட 21 ரன்ஸ் 27 ரன்ஸ் கொடுத்தாரு. அது கிட்டத்தட்ட ஹாஃப் செஞ்சுரி கிட்ட போட்டாரு. அது தேஷ்பாண்டேவா இல்ல தேஷ்பாண்டே இல்ல, அது இவரு ஷார்துல் தாக்கூர் நினைக்கிறேன்.
போட்டு பொலன்னு போனாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஆதிக்கே ஜடேஜாவே கொடுத்துருக்கலாம் 16 ஓவர். அன்னைக்கு 2 ஓவர் தான் கொடுத்துருந்தாங்க எல்எஸ்ஜிக்கு. அது அவர் பண்ண பெரிய தப்பு. அது ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வந்து 4 ஓவர் கொடுத்தாரு ஜடேஜா, நல்லா போட்டாரு. எக்கனாமிக்கு அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் கொடுத்த மேட்ச்ல கூட 5 தான் வச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாக்கு கம்பல்சரி 4 ஓவர் கொடுக்கலாம். அதுதான் லாஸ்ட் மேட்ச் நான் பிடி ஃபேஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னா இவரு தான் வந்துருக்கணும். நீங்க ஜடேஜா அவுட், ஜடேஜா கொண்டு வந்துட்டீங்க, ஜடேஜா அவுட்டா ஆப்வியஸ் மோயின் அடியும் வரல, அங்கதான் மாட்டாங்க. மோயின் அடியும் பண்ணல. ஒரு 8.85 crore பிளேயரா நான் ரிஸ்கி பார்க்கல. டேலண்ட் இருக்கு, பட் 8.5 crore டேலண்டா ரிஸ்கி கேட்டீங்கன்னா ஆமா நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். பிகாஸ் இன்னும் நம்ம பெருசா பார்க்கல ஒரு இதுல. பட் ஏன்னா நம்ம லேனிங்லாம் ஒழுங்கா ஆடல. நம்ம ரிஸ்கி வந்து 8.5 crores அந்த பர்சன்லாம் வந்து எதுவுமே குறை சொல்லவே முடியாது. இப்போ தீபக் சாகர் இல்ல, பட் நான் கிளாட் தீபக் சாகர் இல்லாததுக்கு. ஏன்னா எனக்கு முகேஷ் சௌத்ரி ரொம்ப பிடிக்குங்க. அவர் பாருங்க அன்னைக்கு வருவாரு சண்டே தர்மசாலால, முகேஷ் சௌத்ரி இறக்குவாங்க, 90 லெஃப்ட் ஆஃப் ஆக்ஷன்ல ஆஃப் ஸ்டெம் எதிரும் பாருங்க. நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. செம்ம டேலண்ட் முகேஷ் சௌத்ரி. ரன்ஸ் போவாரு, பட் அவர் கொஞ்சம் நீங்க பார்த்தோம்னா செம்ம ஃபைண்ட் ஆஃப் இந்தியன் டீம் அவுட்டா இருப்பாரு. பார்த்து என்ன பால் அந்த இஷான் கிஷன் போடுவாரு பாருங்க ஐபிஎல் ஒரு 2 சீசன் அவர் ஸ்விங் வந்துருச்சுன்னா டிஃப்ரெண்ட் முகேஷ் சௌத்ரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எஸ்ஆர்ஹெச் தெரிஞ்சு அடிப்பாங்க போவாங்க. ஏன்னா சிஎஸ்கே இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்திருக்காங்க, இருந்து மேல வந்து பட் கம்ஃபர்டபுளா எல்லா வாட்டமும் வந்துருவாங்க. பட் 2012 மாதிரி இருக்கு, அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருந்து உள்ள வராங்க. 2020 அப்படின்னா அவர் 7 ஜெயிக்கணும், 6 ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்து அந்த ஜெயிச்சாங்க. பார்ப்போம் எப்படி சிஎஸ்கே ஆட போறாங்க அப்படின்றது. இப்போ வந்து ஒரு ஜெய் இதை சொன்னோன்னே வந்து எனக்கு ஒன்று பார்த்தோம்னா இந்த ஐபிஎல் எடுத்து நம்ம சிஎஸ்கேல தான் ஃபைனல்ஸ் நடக்குது. சிஎஸ்கே எலிமினேட்டர் 2 நடக்குது, குவாலிஃபயர் 1 நடக்குது. ஸோ வந்து இப்போ குவாலிஃபயர் 2 ஃபைனல் நடக்குது. ஸோ வந்து தோனி கன்ஃபார்மா சென்ட் வந்து சிஎஸ்கேல இருக்குன்னு சொன்னதுனால why not சிஎஸ்கே taking a 4th position playing the eliminator? என்ன நடக்கலாம், பட் நம்ம பேச முடியாது. நீ அப்படி பேசிட்டா நீ ஆன்டி இண்டியன்பா. நீ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்ற, நீ ஆன்டி இண்டியன்பா. யோசிச்சு பாரு, நல்லா இருக்குல்ல. நீ எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் எதிர்க்கிற தெரியும்ல ஐபிஎல்க்கு. எவ்வளவு பேர் ஐபிஎல் பாக்குறாங்க. சிஎஸ்கே வந்து ஏதோ ஒரு நடந்து எஸ்ஆர் சோக்காடி உள்ள வந்துட்டு நான் சொன்ன நடந்துச்சுன்னா என்னன்னு சொன்னா அது ஸ்கிரிப்ட்னு எடுத்துக்கலாமா? நானும் அதானப்பா சொல்றேன். அப்படி சிஎஸ்கே உள்ள வந்தா நானும் ஹாப்பி தாங்க. நான் மட்டும் வேண்டாம் நான் சொல்றேன். ஸ்கிரிப்ட் சொல்ற நிலைமையில சிஎஸ்கே இல்ல. நான் 4-3 ஜெயிச்சா போதும். அடிச்சிட்டாங்க இப்போ ரீசன்ட் டைம்ல. எனக்கு தெரிஞ்சு மும்பை தான் இந்த வாட்டி அப்படின்னு பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் ஃபேன்ஸ் அப்புறம் ஹர்திக் பாண்டியா தான். அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மிஸ்டேக். அது எம்ஐ மேனேஜ்மெண்ட் பண்ண பெரிய மிஸ்டேக். அது ஹர்திக் பாண்டியா ஆக்சுவலா அவங்க ஒரு அஃபிஷியலாவாச்சு எதனா சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி அஃபிஷியலா எதனா சொல்லியிருக்கலாம். ஹர்திக் பாண்டியா கேட்டு வாங்கினாரு, இல்லை நாங்க போட்டோம், அந்த மாதிரி எதனா வச்சு ஒரு இன்டைரக்டாவாச்சும் சொல்லியிருக்கலாம். பட் அது அவங்க எதுவுமே சொல்லல. அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு அவங்களுக்குள்ள. அவர் ரோஹித் சர்மா கீழே ஆடிட்டு இருந்தாரு, இப்போ ரோஹித் சர்மா அவரு கீழே ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பார்த்துருப்போம் அந்த ரெஸ்பான்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி போட்டு பண்றாங்க அவர் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக் அதுதான். அவங்களுக்குள்ளேயே ஒரு மேனேஜ்மெண்ட்குள்ளேயே ஒரு சரியான ஒரு இது இல்லை. மேட்ச் ஆடிட்டாங்க, ஆடியன்ஸ் இவ்வளோ பண்றாங்க, அட்லீஸ்ட் அவங்க சைட்ல இருந்து எதனா ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் அவங்க எம்ஐ மேனேஜ்மெண்ட் இருக்கு. அப்படியே அவங்க இந்த மாதிரி எதுவுமே ஒரு ரியாக்ஷனே எடுக்காம ஒரு ஆக்ஷனே எடுக்காம அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்கு.
கேப்டன்சில தான் மிஸ்டேக், டீம் மேல மிஸ்டேக் சொல்ல முடியாது. பட் ஆனா நம்ம நினைச்சோம் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல, பேட்ஸ்மேனும் ஃபார்ம்ல இல்ல. ஆகலங்க கேப்டன்சி இஷ்யூஸ் இருக்கும்போது ஃபயர் ஆகல பெருசா, சுத்தி யாருமே ஃபயர் ஆகல. ரோஹித் சர்மா டீசன்ட் ஃபார்ம், இஷான் கிஷன் புவர் ஃபார்ம், திலக் வர்மா இந்த மாதிரி ஃபார்ம் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கண்டிப்பா ஒரு 2-3 மேட்ச் ஆச்சு ஒரு நல்லா ஆடுவாரு, ரொம்ப சொதப்பிட்டு இருக்காரு அவர் இந்த வாட்டி. ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி பார்த்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் போலார்ட்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அது அவங்கலாம் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அது நீ வந்து நம்ம வந்து யாரும் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் போலார்ட் நம்மளே ஒரு பிக் இமேஜ் அவருக்கு பின்னாடி போட்ட மாதிரி தோடுது. அவ்வளோ வந்து அவர் ஒன்றும் பிளே பண்ணி காட்டுற மாதிரி தெரியல. நம்ம பொலார்டுன்ற ஒரு பெரிய பிக் ஜாயிண்டா டிம் டேவிட் அவர் ரீப்ளேஸ்மெண்ட் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளே நம்ம நினைச்சிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு அவர் பிளே பண்ணுங்க. நான் லிட்டரலி நம்ம பொலார்டு பண்ண முடியாது. அவர்லாம் ஒரு ஐபிஎல் லெஜெண்ட் கோட். அவர் தான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட இல்ல, அவரும் அப்படிதான். ஏபிடி வில்லியர்ஸ் ஒரு கெயில் மாதிரி தான் அவரு எம்ஐக்கு. அவரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு டீம் டேவிட வெளில உட்கார வச்சுட்டு ஹர்திக் பாண்டியாவை அந்த ரோலை பண்ண வச்சுட்டு டெவால் பிரேவிஸ் உள்ள கொண்டு வந்திருக்கலாமா? நீங்க எதுவுமே பண்ணல. டீம் டேவிட் நீங்க டீம் டேவிட் பினிஷ் பண்ற ரோல ஹர்திக் பாண்டியா அங்க இருக்காரு, அவர் முடிச்சு கொடுப்பாரு. நெயில் வதராவும் நல்லா பண்றாரு. அப்படின்னா நீங்க டெவால் பிரேவிஸ்க்கு போயிருக்கலாம்ல. குட் ஒன் தான் பண்ணிருக்கலாம். வாடா நேஹல் வதரா அவருக்கு ஃபார்முக்கும் அவர் இருக்க அந்த அவரோட கேரக்டர் இந்த கேம்ல அந்த பிட்ச்ல அவர் கொடுக்குற கேரக்டர் அந்த அந்த இதுக்கு அவரே பண்ணிருக்கலாம். நானும் அதுதான் நினைக்கிறேன். கொடுத்துருக்கலாம், டெவால் பிரேவிஸ்க்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் அவங்க சேஞ்ச்க்கு அவங்க வரலங்க. அவங்க வந்து அவங்க ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. எதுவுமே அவங்க கையில எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்க டீம் ரீப்ளேஸ்மெண்ட்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர மாதிரி ஐடியால இல்ல. எதுவுமே சேஞ்ச் பண்ணாம ஜாலியா இஷ்டத்துக்கு அது ஃபோக்கஸே பண்ணலங்க. கப் அடிக்கணும்ன்ற அந்த ஐடியால இல்ல நினைக்கிறேன் இந்த வருஷம். ஒண்ணு இந்த செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா ரொம்ப நீங்க உங்க சிரிப்பு உங்க பிரஷரை காட்டுது. உண்மை அதான் சொல்லணும். அவரு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலா அவரு தோனி மாதிரி ட்ரை பண்றாரு. பட் ஆனா முடியல. தெரியுது, பச்சையா தெரியுது அவர் என்ன பண்றாரு. ஹர்திக் பாண்டியா விராட் கோலி மாதிரி அவர் வந்து அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாம காமா இருக்கணும்னு வச்சுக்க ட்ரை பண்றாரு. நான் இப்போ சொல்றேன், ஹர்திக் பாண்டியாவாகவே இருந்தால் டிஃப்ரெண்டா இருக்கும் டீம். சரிங்களா? அவர் சீட்டிங் பண்ணது இங்க பண்ணிருந்தா கண்டிப்பா முடியும் சார். இந்நேரத்துக்கு முடிச்சு போயிட்டு இருப்பாங்க. ஒரு மேட்ச் கூட தோத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட டீம் அது. அவங்க அந்த பிளேயிங் லெவல்ல கொலாப்ஸ் பண்ணாங்க. கொலாப்ஸ் பண்ணி எதுவுமே ஃபயர் ஆகல. கேப்டன்சின்னு சொல்லும் போதும் ஃபயரும் ஆகல. பிரவீன் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் சொல்லிருக்கணும் இதுதான் நடந்தது விஷயம் அப்படின்றது. மேனேஜ்மெண்ட் சொல்லல, ஒரு ஆக்ஷனே எடுக்கல. இதுதான் போயிருக்கு. பார்ப்போம். நம்மளுடைய செஷன் ரொம்ப சூப்பரா போயிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லாபா இருக்கு செஷன். ஸோ கைஸ் கண்டினியூஸா உங்க சப்போர்ட்டை கொடுங்க. யார் பார்க்கணும் லைக் கொடுங்க. உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்ன பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன கொண்டு வரலாம், உங்களுடைய ஐடியாஸ் சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பா. அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் நாங்கள் எப்போ வீடியோ போடுறோன்றது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வரும். நிறைய பேருக்கு போக சேரும், ரீட்டைல் ஆகும் இந்த சேனல். ஸோ இதுதான் இந்த செஷனுடைய ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டீம் சொல்லியிருக்கோம். பட் 1-3 மாதிரி இருக்கு. சிஎஸ்கே யாரும் சொல்லல. நான் மட்டும் சிஎஸ்கே போவோம், எஸ்ஆர்எச் தோக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாப்போம். நானும் சிஎஸ்கே போன்னு தான் சொல்றேன். எஸ்ஆர்எச் கீழே வரலாம், சிஎஸ்கே போலாம். டிசிக்கும் பிபிகேஸ்க்கும் அந்த அளவுக்கு சான்சஸ் இருக்கும்னு நான் நினைக்கல. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். கண்டிப்பா இப்போ மேல இருக்க எதனா ஒரு டீமோட டவுன்ஃபாலால தான் சிஎஸ்கே மேல போற மாதிரி இருக்கு. இப்படி இருந்தா எப்படிங்க, எப்படி சொல்றாங்க பாருங்க. ஏங்க நான் இருக்கிறது சொல்றேன். ஆக்சுவலா இல்ல இப்போ சிஎஸ்கே மேல இருக்க டீமோட பாயிண்ட் கம்மியா தான் இருக்காங்க. அவங்க ஆடி இருக்க மேட்சோட சேர்த்து அவங்க மேல இருக்கவங்க 10 மேட்சஸ் ஆடிருக்காங்க, 12 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா சிஎஸ்கே எடுக்கல. 10 மேட்சஸ்ல 10 பாயிண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ நான் இருக்கிறது தான் சொல்றேன். ஸோ அந்த டீம் தோத்தாதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா 4 மேட்ச் 3 மேட்ச் ஜெயிக்கும். 4 மேட்ச் 3 மேட்ச் ஜெயிக்கணும். ஒரு மேட்ச் ஆடுறாங்க. சோ கண்டிப்பா ஒரு தோத்து தான் ஆகணும். சோ அந்த அதுதான் சொல்றேன். ஒருவேளை சொல்ற டைம் டேபிள் இல்ல, எஸ்ஆர்எச் எல்எஸ்சின்ற மேட்ச் இல்ல ஃபிக்ஸ்டர்ல அப்படின்னா சிஎஸ்கே டோட்டலி இப்ப நேத்து மேட்ச் நம்ம கால்குலேட்டரோட உட்காந்துருக்க வேண்டியதுதான். என்னடா ஜெயிச்சிங்க
நேத்து மேட்ச் சொல்றீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஸ்ஆர்எஸ் வந்து தோத்து இருந்தாங்கன்னா நேற்று கன்ஃபார்ம் சிஎஸ்கேக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா ஜெயிச்சுட்டாங்க அவங்க. ஸோ அதை வச்சுதான் நான் சொல்றேன், சிஎஸ்கே கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா சான்ஸ் இருக்கு. ஆனா 4 மேட்சும் ஜெயிச்சா கண்டிப்பா போலாம். 3 மேட்ச் ஜெயிக்கணும், ஆனா 3 மேட்ச் கொஞ்சம் கஷ்டம் தான். டஃப் ஆப்போனன்ட்ஸ்ங்க. ஒண்ணு கரெக்டா நம்ம சொல்லிக்கணும், இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சஸுமே டஃபா தான் இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஆர்ஆர், அப்புறம் நம்ம பிபிகேஎஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், தராஷாலா. அது நம்ம ரொம்ப வெயிட் பண்ற மேட்ச். அது எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்னா, போன சீசன்ல ஆர்சிபி எல்லாரும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு லாஸ்ட் மேட்ச் வரையும் சான்ஸ் இருந்தது, பிளே ஆஃப் சான்ஸ். சிடி கூட ஆடும்போது விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிருப்பாரு அந்த மேட்ச்ல. எல்லாரும் சரி 196 டார்கெட் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா ஆர்சிபி அந்த மேட்ச் தோத்தாங்க. சுப்மன் கில் செகண்ட் ஹாஃப்ல இறங்கி செஞ்சுரி அடிச்சாரு. ஒரு கார்ட் இன்னிங்ஸ் அது சுப்மன் கில் வந்து. ஸோ அந்த மாதிரி தான் சிஎஸ்கே ஆகும்னு எனக்கு என்னமோ தோணுது. ஒரு ஃபைனல் மேட்ச் வரையும் வந்துட்டு தோப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம். பிரவீன் சொன்ன மாதிரி ஒரு ஃபைனல் மேட்ச் வரைக்கும் சிஎஸ்கே போகும்னு சொன்னோம். அதான் ஆர்சிபி வழக்கமா டைலாக் சொல்ற மாதிரி போற சனியை சும்மா போகாதுன்னு சொல்லுவாங்க. கூட எதையாவது கூட்டிட்டு போறோன்ற மாதிரி ஆர்சிபி வீட்டுக்கு போகும்போது நீயும் வாத்தா நம்ப நீயும் தனியா போற பங்காளி அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே கூட்டு போனாலும் ஒரு சின்ன சந்தோஷம். எனக்கு ஆர்ஆர் ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சஞ்சுக்காகவே எனக்கு ஜெயிக்கணும்னு ஒரு இது. ஆக்சுவலா நான் ஐபிஎல்ல செகண்டா சப்போர்ட் பண்ற டீம் ஆர்ஆர் தான், சஞ்சுக்காக. ஏன்னா எல்லாருமே விராட் கோலியோட லாயலிட்டி பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. ஆக்சுவலா அவர் 10 இயர்ஸ் ஆடிட்டு இருக்காரு சஞ்சு சாம்சங், எந்த டீமுக்கும் போவாங்க. ஐபிஎல்ல வந்ததுல இருந்து அந்த டீமுக்கு தான் ஆடிட்டு இருக்காரு. எத்தனை ஜெர்சி மாறிச்சு அவரு, ஆனா இன்னும் அவரு மாறவே இல்லை. அதே விக்கெட் கீப்பிங் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக வாட்சி யாராச்சும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைனல் சிஎஸ்கே அவர் கேகேஆர்னு தோணுது. ஆர்ஆர் வந்து சொதப்புவாங்க மறுபடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு வாட்டிப்புன்ற மாதிரி இருக்கு. இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்தேன், ராஜாமணின்னு ஒருத்தர் ஆர்ஆர்ல வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, சஞ்சு கிட்ட கேட்கும்போது, நம்ம வந்து இந்த ஆர்ஆரை வந்து நம்ம பெரிய பிரான்சைஸா மாத்தோம், நம்ம ஏன் வேற பிரான்சைஸ்க்கு போகணும், அந்த ஒரு மோட்டிவ்ல நம்ம சஞ்சு இருக்காரு. அதனால நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் லாயல்ட்டியை. அந்த ஒரு இதுக்காக தான் நான் சஞ்சு சப்போர்ட் பண்றேன். ஒரு கிரேட் பிளேயருங்க, இந்த வாட்டி வேர்ல்டு கப்ல எடுத்திருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சான்ஸ் கிடைக்கணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு நம்புவோம். ஸோ அதான் guys, இந்த லைவ் செஷன் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. முடிவு போறது நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து நம்ம அடிக்கடி நிறைய செஷன்ஸ் வரப்போகுது. இனிமேல் ஷார்ட்ஸ் ரெகுலரா வரும், வீடியோஸ் ரெகுலரா வரும். வேர்ல்ட் கப் செலக்ஷன் ரிசல்ட் இந்தியன் டீம் அதை பத்தி ஒரு வீடியோ வரும். அதுக்கு வருவோம் நம்ம. அது ஒரு பெரிய கதை, சோக கதை கழிச்சு இன்ப கதை ரெண்டுமே சேர்ந்த ஒரு கதை. அது அடுத்த வீடியோல வரும். Until then we are signing off. Thank you. Until then, bye from Dinesh. Bye guys. Bye. Bye.